நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் இது பண்ணணும்னு நெனைக்கிறேன். இதுக்கு படிக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். இல்ல இந்த பேஷன வந்து கன்டின்யூ பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நீங்க நெனச்சாலோ, இல்ல நீங்க யார்கிட்டனா அது சொன்னாலோ, அடுத்த செகண்டே நீங்க வந்து அங்க வந்து லோ ஆயிட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களால பண்ண முடியாம போயிருக்கும். அத வந்து ப்ராசஸ் பண்ண முடியாம போயிருக்கும். இது எல்லாமே எதனால நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன கண்டிப்பா கடந்து வந்திருப்பீங்க. இப்ப அது எதனால நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? நம்மள்ல நெறைய பேர் வந்து ஏதோ ஒரு படிப்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்போம். இல்ல ஏதோ ஒரு வேலைய வந்து இல்ல ஏதோ ஒரு பார்ட் டைம் வொர்க்க வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஒரு பேஷன ஃபாலோ பண்ணணும்னு கூட நெறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். ஆனா, அத பத்தி நம்ம வெளியில சொல்லியிருந்தாலும், யாரோ ஒருத்தவங்க கிட்ட நீங்க சொல்லியிருக்கும்போது, நீங்க அடுத்த செகண்ட் கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு சொல்லியிருக்கீங்கன்னா, அடுத்த நாளே நீங்க வந்து ஒரு மாரி லோவா ஆயி, நீங்க எத பண்ணணும்னு நெனச்சீங்களோ, அத பண்ண முடியாம போய், உங்க எனர்ஜியே வந்து அப்படியே ட்ரைன்ட் அவுட் ஆன மாரியான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். இது எதனால நடந்துச்சு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமே நீங்க தான். என்ன நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு அந்த மாரி ஒரு ஒரு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு எல்லார்கிட்டயும் அத பத்தி பேசுறதோ, இல்ல நான் இது பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் இது வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க வந்து ஒருத்தவங்ககிட்ட சொல்றீங்க பார்த்தீங்களா? அந்த மாரியான விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு தவறுங்க. யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. அண்ட் நீங்க வந்து உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேனான்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப குளோஸ் ஆனவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அது பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கோ, அது அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா, எப்பவுமே நீங்க யார்கிட்டனா ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது நடக்காம போச்சு வச்சுக்கோங்களேன். இது நடக்காம போயிடுச்சு அப்படின்றதுனால, அவங்க வந்து உங்கள வந்து இன்சல்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து அ அவங்க ஏதாவது ஒரு கண்ணு வைக்கிறதா இருக்கட்டும். நிஜமாவே இந்த கண்ணு வைக்கிறதுலாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கண்ணு வைக்கிறது, அதெல்லாம் கண்டிப்பா 100% உண்மதான். நீங்க நம்ம எல்லாருமே நம்ம பெர்சனல் லைஃப்ல இது எங்கேயாவது ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதனால நான் சொல்றேன். நீங்க இப்போ நம்மள நெறைய பேர் வீட்ல வந்து பேரன்ட்ஸ் கிட்ட கூட நம்ம வந்து நான் இது பண்ணலாம்னு நெனைக்கிறேன். இது படிக்கலாம்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவங்க நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். இத வந்து நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நம்ம பண்ணி முடிச்ச பிறகு தெரிஞ்சுக்கிட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது கூட, அவங்க அவங்க கூட பொறந்தவங்க கிட்டயோ, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்து அத பத்தி சொல்லியிருப்பாங்க. இதனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்மள நெறைய பேர் கண்டிப்பா நம்ம அப்பா, அம்மா நம்மளுக்கு நல்லது தான் நெனைப்பாங்க. ஆனா, அவங்க சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து நம்மளுக்கு நல்லது தான் நெனைப்பாங்க அப்படின்றதுல வந்து என்ன உத்தரவாதம் இருக்கு? அவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு நல்லது நெனைப்பாங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறதே ஃபர்ஸ்ட்டு தப்பு தான். ஏன்னா, எல்லாருக்குமே அவங்களோட செகண்ட் தாட்ஸோ, இல்ல இவங்களால இது பண்ண முடியுமா? இவங்க இது பண்ணிருவாங்களா? அப்படின்ற மாரியான தாட்ஸ் கண்டிப்பா இருக்கும். என்னதான் இவங்க நல்ல விதமா ஷேர் பண்ணியிருந்தாலுமே, அவங்களுக்கு அந்த மாரியான ஒரு எண்ணம் இருக்கிறதுனால, கண்டிப்பா இது நடக்காம போறதுக்கும் நெறைய இடத்துல வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நம்ம வந்து நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏதோ ஒண்ணு இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இவங்கலாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம நெனச்ச ஒரு சில பேர நம்ம நெனச்சிருப்போம்ல. அவங்கலாம் அந்த மாதிரி இருக்கிறத விட, நாள பின்னாடி நம்மளே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள இந்த மாரி கலாய்ச்சிருப்போம். இல்ல அவங்க இந்த மாரி இருக்காங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறது கூட, நாள பின்னாடி நம்மளே அந்த மாரி மாறி நிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து நடக்கும். என்னடா இது! அவங்கள இப்படி சொன்னோம். கடைசில நம்மளே அப்படி ஆயிட்டோமே! அப்படின்ற மாரி நம்ம ரியலைஸ் பண்ற காலம்ன்றது வந்து ஒண்ணு இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே நம்ம தாட்ஸ வந்து ரொம்ப பாசிட்டிவா, யார பத்தியுமே வந்து ஒரு நெகட்டிவா நெனைக்காம, அப்படி ஒரு வேள கண்டிப்பா எல்லாருக்குமே எப்படி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கோ, அதே மாரி நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. இந்த மாரி ஒரு தாட் வந்துருச்சு. அதனால எனக்கு வந்து நெகட்டிவா தான் நடக்குமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நம்மளுக்கு அந்த மாரி ஒரு தாட் வருதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அத பாசிட்டிவா மாத்தலாம். அதுக்கான எல்லா உத்வேகமும், எல்லா எனர்ஜியும் உங்ககிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி ஆ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து வந்து அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது, நம்மள நெறைய பேருக்கு வந்து அந்த எனர்ஜி நம்மளுக்கு ரெசிப்ரோகேட் ஆயி, நம்ம எவ்வளோதான் ஹேப்பியா இருந்தாலுமே, நம்ம ஒரு மாரி டவுனா ஃபீல் பண்றது வந்து நம்ம கண்டிப்பா உணர்ந்திருப்போம். இது எல்லாம் எதனால நடக்குதுன்னு நெனைக்கிறீங்க? அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனால தான் நடக்குது. நீங்க அதனால வந்து ஒரு மாரி எனர்ஜியா இருக்கிற ஆளு கூடயோ, ஒரு பாசிட்டிவா இருக்கிற ஆளு கூடயோ வந்து நீங்க பழகணும் அப்படின்னு நான் சொல்லல. எஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து குட் டேஸ் இருக்கிற மாரி பேட் டேஸும் இருக்கும். ஆனா, அது எந்த வகையிலயும் உங்கள வந்து ஒரு மாரி டிமோட்டிவேட்டடா ஆகறதுக்கோ, இல்ல நீங்க போயிட்டு இருக்க ட்ராக்ல இருந்து உங்கள வந்து அ தள்ளி விடுறதுக்கோ, அந்த மாரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க எப்படி அதுலருந்து வெளியில வரணும்ன்றத வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு புடிச்ச விஷயத்த வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது, நீங்க அந்த மாரியான விஷயங்கள்ல இருந்து வெளியில வரதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க எது பண்ணாலுமே வந்து எல்லார்கிட்டயும் சொல்லணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. நீங்க அதோட எண்ட் ரிசல்ட் மட்டுமே இவங்க பார்த்தா போதும். இல்ல அது கூட தெரியணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா,
உங்களுக்கு நீங்க எதனோ பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல வந்து 4 பேர் இல்ல, 10 பேருக்கு 10 கருத்து இருக்கும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான கருத்துக்கள் நெறையவே இருக்கும். நீங்க எத கான்சன்ட்ரேட் பண்ணி, நீங்க எத வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க குரோ ஆக பார்க்குறீங்கன்றது தான் முக்கியமே தவிர, இப்போ நடுவுல போயிட்டு இருக்க ப்ராசஸ்ல எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் குடுத்துட்டு இருக்கும்போது, நீங்க அங்கேயே வந்து ஒரு மாரி லோ ஆயி உட்கார்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அதனால இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்றேன். நீங்க உங்க பிளான்ஸ எப்பவுமே வெளில சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அத நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி நீங்க வச்சு நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கே தெரியும். ஓகே. இதனால இது நடந்திருக்குமோ அப்படின்னு. புடிச்சத பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்றது தான். உங்களுக்கு புடிச்சத பண்ணும்போது மட்டும் தான், உங்களுக்கு அது மூலியமா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது எவ்ளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, நீங்க புடிச்சு பண்ணும்போது, அந்த கஷ்டம் உங்களுக்கு நிஜமாவே ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு குடுக்கும். அது உங்களுக்கு இன்னும் லாங்கர் ரன்ல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனையும் குடுக்கும். இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு, நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க நெனச்ச இடத்துல, உங்களால நெனச்ச இடத்துக்கு முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரீம் இருந்துச்சு? அது எதனால நடக்காம போச்சு? இல்ல எதனால நடந்துச்சு? அப்டின்ற உங்களோட கமெண்ட்ஸ நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா வேற எதனா டாபிக்ஸ பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காயமேடின்ற Instagram அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு டிஎம்மும் பண்ணலாம். என்னோட YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.